Children, welcome back to the English class. In this video we are going to see the prepositions of direction. In last few videos we discussed about preposition of place and preposition of time. Now we are going to discuss about preposition of direction. Okay, preposition of direction. In the preposition enna pannum pathina, it shows the time and it shows the location. Shows the லொக்கேஷன் ஆர் பிளேஸ். லொக்கேஷன் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனை குறிக்கிற மாதிரி வரும் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன். ஓகேவா? எந்த இடத்துல இருந்து அப்படி பிளேஸ் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, டைரக்ஷன். பாத் இன்னொரு வேர்டில் என்ன சொன்னால், இட் ஷோஸ் த பாத், வழியை காட்டும். சரியா? இட் ஷோஸ் த லொக்கேஷன் ஆர் பாத். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரம். ஏற்கனவே நம்ம ஃப்ரம் வந்து பார்த்துருக்கோம், டைமில் பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரிப்போசிஷன் ஆஃப் டிரெக்ஷன்லேயும் ஃப்ரம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரம் இஸ் யூஸ்டு வித் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர் பாயிண்ட் ஆஃப் டிபார்ச்சர் ஃப்ரம் அ பிளேஸ் ஆர் த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின். ஸோ ஃப்ரம் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, ஒரு ஆரம்ப நிலையை சொல்லும் போது யூஸ் பண்ணலாம், ஆரம்பத்தில் இந்த எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லும் போது யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாயிண்ட் ஆஃப் டிபார்ச்சர், எங்கே இருந்து கிளம்புனாங்க அப்படிங்கிற இடத்தையும் சொல்லலாம். அடுத்தது அல்லது பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின், எங்கே வந்து துவங்குச்சு, எந்த இடத்துல இருந்து துவங்குச்சு அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆரிஜின்னா துவக்கம், சரியா? ஸோ எங்கே துவங்குச்சு அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ஃப்ரம் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி எந்த இடத்துல இருந்து அது வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போதும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், ஃப்ரம் யூஸ் பண்ணலாம். டிபார்ச்சர்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, சரியா? ஓகே, இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள், தே கேம் ஃப்ரம் சைனா. ஸோ சைனான்ற இடத்துல இருந்து தான் அவங்க வந்திருக்காங்க, சரியா? அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதும் நீங்கள் அந்த இடத்த சொல்லும் போது ஃப்ரம் சொல்லலாம். அல்லது எங்கே துவங்குச்சு ஒரு ஆக்ஷன், இல்லை ஒரு ஆக்ஷன் எங்கே துவங்குச்சு அப்படின்னு சொல்லும் போதும் நீங்கள் ஃப்ரம் யூஸ் பண்ணலாம். ஆரிஜின்ற வேர்டு எல்லாமே நீங்கள் நிறையா ஹிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்பீங்க. ஆரிஜின்ற வேர்டு சயின்ஸ்லேயும் நிறைய வேர்டு வரும். இந்த ஒரு வேர்டு வந்து லாட்டின்லேருந்து வந்திருக்கு, பயாலஜி, லஜினா என்ன அப்படின்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கே துவங்குச்சு அல்லது எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லும் போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், ஃப்ரம் யூஸ் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், we started from சென்னை. நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி வந்தோம். the train from கொல்கட்டா has arrived. கல்கட்டாவிலேருந்து கிளம்பி வந்த ட்ரெயின் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே துவங்குச்சோ அது வந்துடுச்சு. she comes from the office at 6 PM. அவள் ஆஃபீஸில் இருந்து எப்போ வருவா, 6 மணிக்கு வருவா. அப்போது ஒரு இடத்துல இருந்து வருது, இதுதான் ஒரு பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த பிளேஸில் இருந்து போகிறது இதான் என்னது, இங்கே போகிறாங்க இல்லையா, ஒரு இடத்துல இருந்து இங்கே போகிறாங்க இல்லையா, அங்கே என்ன யூஸ் பண்ணணும்னா ஃப்ரம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது ஒரு பிளேஸ், இது ஒரு லொக்கேஷன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளேஸில் இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்கேருந்து அவங்க போகிறாங்க இல்லையா, இந்த இங்கேருந்து அந்த போகிற அந்த டைரெக்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா, பிகினிங் ஆஃப் த டைரெக்ஷனை தான் நம்ம ஃப்ரம்னு சொல்கிறோம், சரியா? அடுத்தது பாருங்கள், he fell from the 5th floor of the hotel. ஸோ அவன் 5th ஃப்ளோரில் இருந்து கீழே விழுந்துட்டான், சரியா? எங்கேருந்து விழுந்தான்னு கேட்டாங்க, எங்கேருந்து வருது, எங்கேருந்து விழுந்தான் அப்படின்லாம் கேட்கும்போது 5th ஃப்ளோருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கேயும் நீங்கள் ஃப்ரம் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், ஆஃப். ஆஃப்னா வந்து ஒரு மீனிங் வந்து ஸ்டாப்னு அர்த்தம். ஃப்ரேசல் வேர்ப்லலாம் ஆஃப் அடிக்கடி வரும், இந்த OFF வந்து அடிக்கடி வரும். ஸோ இங்கே என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன்ஸ் சர்ஃபேஸ் ஆஃப், ஆல்சோ டவுன் ஃப்ரம். ஸோ வந்து இங்கே ஆன் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஆன். நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு ஆப்ஜெக்ட் அது மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த மாதிரி ஆஃபும் இங்கே வந்து பயன்படுத்தலாம். ஸோ ஹீ டுக் த ஹேட் ஆஃப் த டேபிள். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொன்று எடுக்கிறது, சரியா? ஸோ ஆன்னா வந்து டச் பண்ணிகிட்ருக்கோம், அப்படி டச் பண்ணிகிட்ருக்கிறத நீங்கள் ரிமூவ் பண்ணுவீங்க இல்லையா, டேபிள்லேருந்து நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ அதுதான் என்னது, அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஆஃப்னால் இந்த இடத்துல வந்து டேக்கிங் ஆர் ரிமூவிங் சம்திங், டேக்கிங் ஆர் ரிமூவிங் சம்திங்,
ரிமூவிங் சம்திங். சரியா? ஒரு பொருளை இன்னொரு பொருள் மேலே இருந்து எடுக்கிறோன்னா அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். he took the hat off the table. அவன் அந்த ஹேட்டை டேபிள் மேலேருந்து எடுக்கிறான். அந்த தொப்பியை வந்து டேபிள் மேலேருந்து அவன் எடுக்கிறான். அப்போ அவன் ரிமூவ் பண்ணுறான் இல்லையா? அதை செப்ரேட் பண்ணுறது. இல்லைன்னா இன்னொரு வேர்டு கூட எழுதிக்கோங்க, செப்ரேட். ரெண்டு பொருளை வந்து செப்ரேட் பண்ணோம் அப்படின்னா அங்கே கூட நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? ஆஃப் யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட் ஆஃப்னாலே செப்பரேட்னு அர்த்தம், பிரிக்கிறது. ரெண்டு ஆப்ஜெக்டை பிரித்தா அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆஃப் யூஸ் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். த பாய் ஃபெல் ஆஃப் த ட்ரீ. ஸோ மரத்து மேலே இருந்தான் அவன், இப்போ என்ன பண்ணிட்டான்? மரத்துலேருந்து கீழே விழுந்துட்டான். அப்போ வந்து மரத்துக்கும் அவனுக்கும் இருக்கிற அந்த லிங்க் வந்து அங்கே கட் ஆகுது, செப்பரேட் ஆகுது இல்லையா? அப்போது ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, டச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டு இப்படி சம்மந்தமே இல்லாமல் பிரியுது இல்லையா? ஸோ அங்கே என்ன யூஸ் பண்ணுவோன்னா ஆஃப் யூஸ் பண்ணுவோம். சரியா? செப்பரேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து த பால் ரோல்ட் ஆஃப் த ஃப்ளோர். ஸோ பால் வந்து ஃப்ளோரை தாண்டி போய் விழுந்துருச்சு. அடுத்தது கீப் ஆஃப் த கிராஸ். ஸோ அந்த கிராஸ் எல்லாத்தையும் எடுத்துரு. கீப் ஆஃப் த கிராஸ்னால் இந்த கிராஸ் எல்லாத்தையும் இருன்னு சொல்லலை, புல்லை வச்சுட்டு இருங்கன்னு சொல்லலை, அதை கட் பண்ணி எடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க, செப்பரேட் பண்ணி எடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. டேக் திஸ் பேக்கெட் ஆஃப் த ஷெல்ஃப். ஸோ என்ன சொல்கிறாங்க? ஷெல்ஃபில் இருந்து இந்த பேக்கெட்டை எடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ ஆஃப்னா இந்த இடத்துல என்னது? ரிமூவிங் ஆர் செப்பரேட்டிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமூவ் ஆர் செப்பரேட், பிரித்து எடுக்கிறது. சரியா? ஆனால் ஜென்ரலாக ஒரு மீனிங் வந்து ஸ்டாப்னு அர்த்தம். சரியா? ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கால்ட் ஆஃப், அது வந்து ப்ரிப்போசிஷன் இந்த ஆஃப்ங்கிறது வேர்பு கூட சேர்ந்து வரும்போது, ஃப்ரேசல் வேர்பு கூட சேர்ந்து வரும்போது மீனிங் வந்து நமக்கு நெகட்டிவ் மீனிங் கொடுக்கும். ஆனால் வெறும் ப்ரிப்போசிஷனாக இந்த ஆஃப் வரும்போது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆர் செப்பரேட். அடுத்தது எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்னொன்று ஆஃப்னு ஒன்று இருக்குது. ஸோ அதே வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆஃப்னு ஒன்று இருக்கும், ஆஃப்னு ஒரு ப்ரிப்போசிஷன். அது வந்து என்னென்னா ஆஃப் வந்து எழுதிக்கோங்க, a small part of the whole. இந்த இடத்த குறிக்கும்போது ஆஃப் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க, ஸ்மால் பார்ட் ஆஃப் த ஹோல். எங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். I am the daughter of this family. ஸோ ஐ எம் த டாட்டர் ஆஃப் திஸ் ஃபேமிலின்னு எழுதுகிறேன். இது வந்து நான் ஆஃபுக்கு சொல்லிகிட்ருக்கேன். சரியா? ஆஃப் எங்கே யூஸ் பண்ணணும்? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இந்த ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு இல்லையா? ஹோல் பார்ட், ஒரு முழுமையான ஒரு பார்ட்டு. அதில் டாட்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் பார்ட்டு. சரியா? ஸோ இப்போ ஒரு பீஸ் ஆஃப் கேக் இருக்குது. இமேஜின் பண்ணிக்கோ, இது கேக் மாதிரி. சரியா? ஒரு பீஸ் ஆஃப் கேக் இருக்குது. அந்த கேக்கை வந்து நீங்கள் ஒரு பெரிய கேக் இருக்குது. அந்த பெரிய கேக்கில் அந்த ஒரு பகுதியை மட்டும் இப்படி வெட்டி எடுத்துட்டாங்கன்னா அதுதான் என்னது? ஆஃப். அதுக்கு தான் பீஸ் ஆஃப் கேக்குன்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போது ஒரு ஆப்ஜெக்ட், பெருசாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை நீங்கள் கேக்குன்னா தான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். சரியா? ஒரு கேக் இருக்குது, அதை வெட்டும் போது அப்படியே எடுத்து வாயிலெல்லாம் வச்சுக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? பீஸாக அப்படி வெட்டுவோம் பார்த்தீங்களா? அப்போது இந்த பெரிய பகுதி இருக்கு இல்லையா? ஹோல். இது வந்து ஹோல், ஓட்டை கிடையாது. ஹோல்னால் முழுமையான அந்த ஹோலில் இருந்து ஒரு சின்ன பார்ட்டை எடுக்கிறோம் பார்த்தீங்களா? ஸ்மால் பார்ட். அதுதான் என்னதுன்னா ஆஃப்னு சொல்கிறாங்க. சரியா? ஒரு பெரிய பகுதியிலிருந்து சின்ன பகுதியாக நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் ஆஃப். சரியா? ஏன்னா ஆஃப் வந்து நான் இதில் டைப் பண்ணல, அதனால் உங்களுக்கு நான் இப்போ சொன்னேன். ஆஃப் தெரிஞ்சுக்கோங்க மீனிங். சரியா? பீஸ் ஆஃப் கேக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய துண்டு இருக்குது, அதையும் சின்னதாக கட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? அதுதான் ஆஃப்னு சொல்லுவோம்.
சரியா? அதாவது ஹோல் பார்ட்டில் ஒரு சின்ன பார்ட்டு, அதுதான் ஆஃப். ஓகேவா? நான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தனியாகவே ஒரு சார்ட் போடுறேன். ப்ரிப்போசிஷன் எல்லா ப்ரிப்போசிஷனும் வர மாதிரி வித் எக்ஸாம்பிளோட சார்ட் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரீகால் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஆஃப்னா என்ன பார்த்தோம்? ரிமூவ் பண்ணுறது, ஒரு ஆப்ஜெக்ட்டை இன்னொரு ஆப்ஜெக்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா செப்பரேட் பண்ணுற இடத்துல நம்ம ஆஃப் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோமா? அடுத்தது என்னென்னு பாருங்கள், அவுட் ஆஃப். ஸோ அவுட் ஆஃப்னா என்னென்னு பாருங்கள். அவுட் ஆஃப் மீன்ஸ் இன்டீரியர், ஃப்ரம் த இன்டீரியர் ஆஃப் சம்திங். ஒரு பொருள்லேருந்து உள்ளேருந்து வெளியே வருது அவுட் ஆஃப். சரியா? ஒரு இடத்துல இருந்து உள்ளேருந்து வெளியே வருது. சரியா? இப்போ வந்து ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே உள்ளே இருந்து இப்படி வெளியே வர்றது தான் என்னது? அவுட் ஆஃப். இது வந்து உள்ள இன்னர். சரியா? உள்ள இன்னர்னு வச்சுக்கோங்க. உள்ளே இருக்கிறது, உள்ளே இருந்து இப்படி வெளியே வராங்க இல்லையா, வெளியே அவுட் சைடு வராங்க இல்லையா, அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? அவுட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே கப்பு இருக்குது, கப்புக்குள்ளே வந்து வாட்டர் இருக்குது, உள்ள வாட்டர் இருக்குது. சரியா? ஸோ இது இப்போ வந்து தண்ணி கொதிச்சு, இல்லை மில்க்குன்னு கூட வச்சுக்கோங்க, கொதிச்சு இப்படி வெளியே வருது இல்லையா, இப்படி வெளியே வர்றது தான் என்னது? அவுட் ஆஃப். சரியா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃப்ரம் த இன்டீரியர் ஆஃப் சம்திங், உள்ளே இருந்து வெளியே வர்றது. சரியா? ஹி வெண்ட் அவுட் ஆஃப் த ரூம், அவன் ரூமை விட்டு வெளியே வந்தான். சரியா? அவுட் ஆஃப் த ரூம், ரூமில் இருந்து அவன் வெளியே போயிட்டான். த பேர்ட் ஃப்ளூ அவுட் ஆஃப் த கேஜ், கூண்டில் இருந்து. கூண்டு இருக்கு, ஸோ இந்த கூண்டில் இருந்து அந்த பேர்டு இப்படி வெளியே போகுது அப்படின்னா. சரியா? கூண்டிலேருந்து பேர்டு வெளியே போகுது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? அவுட் ஆஃப். சி, இது வந்து நார்மல் போர்டு கிடையாது, நான் வந்து என்னோடய ஃபிங்கரால் தான் ட்ரா பண்ணுறேன். அதனால் இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து சிரிச்சிட்ருக்காதீங்க. while you are listening, just observe the example. ஓகே? பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணுற அளவுக்குலாம் இங்கே வந்து முடியாது. சரியா? இந்த ஸ்க்ரீனில். ஸோ என்னோடய ஃபிங்கரால் நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அந்த எக்ஸாம்பிளை மட்டும் கவனிங்க. டோன்ட் மார்க்கெட் மை drawings. ஓகே? நெக்ஸ்ட், she jumped out of the shelf. ஸோ ஷெல்ஃபில் இருந்து அவன் என்ன பண்ணுறா? வெளியே குதிக்கிறா. சரியா? நெக்ஸ்ட், I saw him coming out of the library. ஸோ அவன் என்ன பண்ணுறான்? லைப்ரரி, வீடு மாதிரி தான் வரைய முடியுது, சாரி, லைப்ரரி இருக்கு, லைப்ரரியிலேருந்து அவன் வெளியே வரான். சரியா? அவுட் ஆஃப் லைப்ரரின்னு வச்சுக்கோங்க. இது இமேஜின் பண்ணிக்கோங்க. லைப்ரரியிலேருந்து அவன் வெளியே வரான். சரியா? ஸோ இப்போ அவுட் ஆஃப் அப்படின்னா என்னது? அவுட் ஆஃப்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் உள்ளே இருந்து வெளியே எப்படி வேணால் வருது. சரியா? இப்படி வெளியே வர்றது தான் என்னது? அவுட் ஆஃப். சரியா? அதுவே அந்த ஆஃப்னா என்ன பண்ணுவோம்? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டில் ஒரு சின்ன பகுதியை சொல்லும்போது ஆஃப் யூஸ் பண்ணுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு, இப்போ வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன்லேயே ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப், ஆஃப், ஃப்ரம் எல்லாமே வந்து எதை குறிக்கிற மாதிரி இருக்குன்னா எல்லாமே லொக்கேஷன், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி குறிக்கிற மாதிரி இருக்கா. இப்போது டூ வேர்ட்ஸுன்ற ஒரு மீனிங், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி. சரியா? இப்போ வந்து இங்கே பிகினிங் பார்த்தோம், எங்கே துவங்குனாங்க, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்படி போகிறது தான் நம்ம என்னென்னு பார்த்தோம்? அவுட் ஆஃபு, அப்புறம் ஃப்ரம்லாம் பார்த்தோம் இல்லையா? இது ஒரு இடம், அதுலேருந்து இப்படி போகிற மாதிரி. இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்? டூ வேர்ட்ஸ், எதை நோக்கி அவங்க போகிறாங்க.
சரியா? எதை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னது? இங்கே பாருங்கள், அவங்க இங்கேருந்து போகிறாங்களா, இது வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம், அவுட் ஆஃப் பார்த்தோம். இப்போ எங்கே போய் சேர்றாங்க, இந்த இடத்த தான் நம்ம வந்து டுவர்ட்ஸ் டைரக்ஷன் இங்கே பார்க்க போகிறோம். எதை நோக்கி போகிறாங்க, ஓகேவா? அதுக்கு வந்து ஃபார் யூஸ் பண்ணணும். ஃபார் இஸ் யூஸ் டு ஷோ டைரக்ஷன் ஒன்லி when the verb indicates the beginning of a movement. ஸோ மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, அதாவது அதாவது ஆக்ஷன் இப்போ வெளியே போயிட்டாங்கன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும், போய் சேர்ந்தாங்களா என்னென்னலாம் தெரியாது. ஆனால் ஃபாரை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, டைரக்ஷன் குறிக்கிறதுக்கு when the verb indicates the beginning of a movement. அவங்க மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அங்கே என்ன சொல்லுவோம், நம்ம ஃபார் யூஸ் பண்ணலாம். she left for Japan early in the morning. அவன் காலையிலே கிளம்பி ஜப்பானுக்கு போயிட்டான், ஜப்பானுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டான், போய் சேர்ந்தானான்னு தெரியாது. நெக்ஸ்ட் he set off for நியூயார்க்குக்கு அவள் கிளம்பிட்டா. they left for home late at night. ஸோ அவங்க வீட்டை விட்டு லேட் நைட்டில் கிளம்பி போயிட்டாங்க. சரியா? அப்போது போய்கிட்டே இருக்காங்க, அப்போ மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. சரியா? அந்த மாதிரி இடத்துல எதை நோக்கி போகிறாங்க அவங்க, மேலே வந்து நம்ம எங்கேருந்து போகிறாங்கன்னு பார்த்தோம். சரியா? புரியுதா சொல்கிறது? இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே அவுட் ஆஃப் ஃப்ரம் இது மூணுமே வந்து லொக்கேஷனை சொல்லிடுச்சு, முன்னாடியே சொல்லிடுச்சு எங்கேருந்து கிளம்புறாங்க. இது பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்க, அந்த பிளேஸ்லேருந்து அவங்க போகிறாங்க, பிளேஸ்லேருந்து அவங்க போகிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், எதை நோக்கி அவங்க போகிறாங்க, இந்த இடத்துல எந்த பிளேஸை நோக்கி போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிளேஸ்லேருந்து வெளியே போனாங்க, இப்போது எந்த பிளேஸை நோக்கி அவங்க போகிறாங்க. ஓகேவா? சொல்கிறது புரியுதா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேஸ்லேருந்து வெளியே போனாங்க, இப்போது இன்னொரு பிளேஸுக்கு அவங்க போகிறாங்க. சரியா? இங்கே பிளேஸ் இருக்குது, இதை நோக்கி இப்போ அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ஃபார் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தாலே உனக்கு புரியும். இங்கே வந்து ஜப்பானுக்கு போகிறாங்க, நியூயார்க்குக்கு போகிறாங்க, வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க, அப்போனா வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. புரியுதா? ஒரு இடத்துலேருந்து போகிறாங்க அப்படின்னா அங்கே ஃப்ரம்மு, அவங்க போய் சேர்றாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு எங்கேருந்து போகிறாங்க, எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த ஃபார்லாம் யூஸ் பண்ணுவோம். இதுவும் பிளேஸு, இதுவும் பிளேஸு. சரியா? இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து எந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறோம், நமக்கு போகிற இடத்த மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா அங்கே நம்ம இந்த ஃபார் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், அகெயின்ஸ்ட்டு. ஓகே, அகெயின்ஸ்ட் மட்டும் பார்த்துட்டு மீதி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அகெயின்ஸ்ட் மீன்ஸ் டு ஹாவ் கான்டாக்ட் ஆர் ப்ரெஷர். ஸோ அகெயின்ஸ்ட் மீன்ஸ் டு ஹாவ் கான்டாக்ட் ஆர் ப்ரெஷர்னால் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நமக்கு ஒரு லிங்க் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வால்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து லேடர், ஏணி. ஸோ அந்த ஏணி வந்து எப்படி இருக்குது, அந்த வாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இல்லையா? ஆப்போசிட்டில் போட்டால் தானே ஏற முடியும், ஒட்டி வச்சா ஏற முடியுமா? ஸோ இதுதான் அகெயின்ஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, கான்டாக்ட். சரியா? ஸோ இந்த இடத்த இது வந்து வாலு, இந்த வாலுக்கும் அந்த ஏணிக்கும் இருக்கிற அந்த டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும், கான்டாக்டில் இருக்குது. ரெண்டுமே இந்த இடத்துல என்னது, கான்டாக்டில் இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் அகெயின்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள், த சைல்டு த்ரூ த பால் அகெயின்ஸ்ட் த வால். அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அந்த பாலை தூக்கி அந்த செவுத்தில் அடிச்சுது. ஸோ செவுறு வந்து நமக்கு நேராக இருக்குது, வால் வந்து நமக்கு நேராக இருக்குது, பால் வந்து நம்ம தூக்கி போடும்போது அந்த சுவற்றில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி, அதுக்கு நம்ம வந்து இப்போ போர்டுன்னு வச்சுக்கோங்களேன், போர்டு இருக்குது, நீங்கள் எங்கே உட்காந்துருப்பீங்க, போர்டுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதுதான் அகெயின்ஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. டச் பண்ணணும் ஆனால் ரெண்டுமே. சரி, இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க எக்ஸாம்பிளில், இங்கே ஒரு வால் இருக்குது, செவுறு இருக்குது, அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான், அந்த பாலை அந்த செவுத்தில் தூக்கி இப்படி போடுறான். சரியா? அப்போ பால் வந்து செவுரை டச் பண்ணுது. சரியா? ஸோ இதுதான் என்னது, இங்கே இருக்க அந்த பையன், இவன் அந்த பாலை இப்படி தூக்கி போடும்போது அது வந்து என்ன பண்ணுது, அந்த செவரை டச் பண்ணுது இல்லையா, அதனால் அங்கே அகெயின்ஸ்ட்னு வரணும். இஃப் த ஆப்ஜெக்ட் டச்சஸ் தி ஆப்போசிட் ஆப்ஜெக்ட். சரியா? எதிரில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் டச் பண்ணுச்சுன்னா அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணால் அகெயின்ஸ்ட் யூஸ் பண்ணணும்.
அடுத்து the crowd pressed against the door. கதவு இருக்குது. ஸோ அந்த கதவுக்கு ஆப்போசிட்டாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, தள்ளிட்டுருக்காங்க. அந்த கதவை வந்து அழுத்தி திறக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஹி புட் த லேடர் அகெயின்ஸ்ட் த வால். ஸோ லேடர்னு ஏணி தான், சரியா? அவன் ஏணி என்ன பண்ணான், அந்த சுவற்றுக்கு ஆப்போசிட்டில் வைக்கிறான். அப்படி சாட்சி வச்சா தான் நம்மளால் ஏற முடியும். அடுத்தது ஷீ ஸ்டுட் வித் ஹர் பேக் அகெயின்ஸ்ட் த வெல். ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா, கிணறு இருக்குது. ஸோ இந்த கிணறு இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறா, இதில் அவள் சாஞ்சிட்டு நிற்கிறா, சரியா? ஸோ இந்த கிணற்றுல வந்து அவள் சாஞ்சிட்டு நிற்கிறா, சரியா? ஸோ இதெல்லாமே என்னது, அகெயின்ஸ்ட். ஒரு பொருள் இன்னொரு ஆப்போசிட்டில் அப்படியே நம்ம டச் பண்ணிகிட்டு இருந்தோம். 2 பொருள் இருக்குது, அது நம்ம 2 பொருளும் ஆப்போசிட்டில் டச் பண்ணிகிட்டு இருந்து தான் நம்ம அங்கே அகெயின்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹீ ஹிட் ஹிஸ் ஹெட் அகெயின்ஸ்ட் த பிரான்ச். அவன் அந்த மரக்கிளை இருக்குது, இந்த மரக்கிளையில் வந்து அவன் என்ன பண்ணுறான், மரக்கிளை இங்கே இருக்குது, இந்த மரக்கிளையில் அவன் தலையை வச்சு முட்டிக்கிறான், சரியா? ஸோ இப்போ இங்கே வந்து இவன் ஆப்போசிட்டில் இருக்கான், இந்த மரக்கிளை வந்து அவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. 2 பேருமே இப்படி இந்த மரக்கிளையில் அவன் முட்டிக்கிறான்னு சொல்லும்போது இங்கே என்ன யூஸ் பண்ணலாம், அகெயின்ஸ்ட் யூஸ் பண்ணலாம், சரியா? ஓகே, ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.